மண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மாறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மாறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 40:1 நம்ம வாசிக்கலாம். 40வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஒரு குரங்கு ஒன்று ஒரு மாம்பழத்தை நன்றாக ரசித்து சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த குரங்குக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த மாங்கொட்டையை மண்ணில் புதைத்து வைத்தால் அது மரமாகி அதிக கனிகளை கொடுக்கும். அப்பொழுது ஏராளமான பழங்களை சாப்பிடலாம். அப்படி என்று சொல்லி இனி மிகவும் ஜாலியாக இருக்கலாம் அப்படி என்று எண்ணியது. அப்படி அந்த மாதிரி எண்ணி அந்த மாங்கொட்டையை மண்ணில் புதைத்து வைத்து அது தண்ணீர் ஊற்றி வைத்தது. மறுநாள் அதை தோண்டி பார்த்தது. மரமாய் இருக்கிறதா, மாங்கொட்டை மரமாய் இருக்கிறதா என்று பார்த்தது. ஆனால் அது மரமாகவில்லை. அது அதனுடைய நினைவு முழுவதுமே அது உடனே மரமாகி கனிகளை கொடுத்து அது பழங்களை அதிகமாக கொடுக்கும் என்று சொல்லி அது எண்ணியது. மறுபடியும் அது அந்த மாங்கொட்டையை புதைத்து வைத்தது, தண்ணீர் ஊற்றி வைத்தது. இப்படி ஒவ்வொரு நாளும் அது செய்து கொண்டே வந்தது. திடீரென்று அந்த குரங்குக்கு பயங்கரமான கோபம் வந்தது. கோபம் அந்த மாங்கொட்டையை தோண்டி எடுத்து அதை தூக்கி தூரே வீசியது. ஆனால் இந்த குரங்கின் கோபம் நியாயமானதல்ல. அந்த குரங்கு கோபத்துடனே அந்த மாங்கொட்டையை ஒரு பள்ளத்தில் தூக்கி வீசியது. அந்த பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்த அந்த மாங்கொட்டை சில வருடங்களில் பெரிய மரமாகி கனிகளை கொடுத்தது.
அன்பானவர்களே, நாம் எந்த செயலை செய்தாலுமே நமக்கு பொறுமை வேண்டும். ஆனால் இந்த தலைமுறையினர் துரிதமாக எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று விரும்பி துரிதமான விமான பயணம், துரிதமான பஸ் பயணம், துரிதமான ரயில் பயணம், அப்புறம் துரிதமாய் சாகசம் காட்டி பைக்கில் போகிறது, துரித உணவு, இப்படியெல்லாம் துரிதமாக சென்று துரிதமாகவே எல்லாவற்றையும் இழந்து மடிந்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, பிரசங்கி 3வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். பாருங்க, நமது முற்பிதாவாகிய ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் சுதந்தரிக்க மிகவும் பொறுமையோடு காத்திருந்து 100 வயதில் ஈசாக்கை அவர் பெற்றுக்கொண்டார். அன்பானவரே, துரிதமாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அது நிலை நிற்காது. ஆகவே நாம் பொறுமையோடு காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கும்படியான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 24வது அதிகாரம். 2 சாமுவேல் 24வது அதிகாரம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத்தென்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான ஆரோவேரிலும் யாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி அங்கே இருந்து கீலேயாத்திற்கும் தாதீம் ஒக்சிக்கும் போய் அங்கே இருந்து தான்யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெயர்சபாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். யோவாப் ஜனத்தை லக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். தாவீது காலமே எழுந்திருந்தபோது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்துகொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத்து தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன்.
இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விடுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விடாதிருப்பேனாக என்றான். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகனபலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளும் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வனா ராஜ யோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக என்றான். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலை கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஆமேன். Praise the Lord. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி
மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்கு